ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரையை பறித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கீரையை பறித்து எப்படி கூட்டு செய்யலான்னு பார்க்கலாம். கீரை வந்துட்டு நிறைய இருந்தது, தேவையான அளவுக்கு நம்ம பறிச்சிக்கலாம். பறித்து எடுத்ததில் இந்த அளவுக்கு கீரை வந்தது. இது பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு 4-5 டைம் அலசி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக சிறுபருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கலாம். 4 விசில் விட்டுட்டு குழச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து நல்லா வறுபட்ட உடனே வரமிளகா ஒரு 3-4 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கின உடனே கீரை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்துட்டு நான் கொஞ்சம் கீரை பொரியல் பண்ணவும் கொஞ்சம் கீரை கூட்டு பண்ணவும் எடுத்து வச்சுருக்கேன். பொரியல் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வதங்கி வந்துடுச்சு. வதங்கி வந்த உடனேயே நம்ம குக்கரில் வந்துட்டு 3-4 விசில் எடுத்து வச்சு பார்த்திங்களா பருப்பு, அந்த பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ வாட்சிங்.